உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தாண்டு பிறந்திருக்கின்ற இந்த வேளையில் மிக அதிகமானவர்கள் தங்களுடைய ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்றென்றும் எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் புதிய பிரதமர் பிரான்சுவா பேய்ரூவின் முதல் அமைச்சரவை கூட்டம் அரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்றுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஒற்றுமைக்கு உறுதியளித்துள்ளார். இது பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து எழும் வலுவான கோரிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை எலிசேயில் அரசாங்க குழுவை சந்தித்திருந்தார். பிரதமர் பிரான்சுவா பேய்ரூ அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை கூடியிருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியம் 12:15 அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. எமனுவல் மேக்ரோ பிரான்சுவா பேய்ரூவின் அரசாங்கம் எழுச்சி பெற அழைப்பு விடுத்திருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒன்றுபட்டு அரசாங்கத்தின் உயர்வுக்காக அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். மிஷேல் பேர்னியே அரசாங்கத்தின் தணிக்கைக்கு பின்னர் புதிய அரசாங்கமானது ஒரு வரவு செலவு திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவதற்கான அழுத்தத்தில் இருக்கின்றது. ஒரு சட்டம் இயற்றப்பட்டதாலோ அல்லது ஒரு வார்த்தை பேசப்பட்டதாலோ பிரெஞ்சுக்காரர்களின் வாழ்க்கை மாறாது என்று குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது அமைச்சர்கள் முன்னிலையில் கூறியுள்ளார். ஷார்லி ஹெப்டோவின் 10வது ஆண்டு நினைவு தினம் மற்றும் நவம்பர் 13 தாக்குதல்கள் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்தும் எமனுவல் மேக்ரோ பேசியுள்ளார். 2015 தாக்குதல்களின் நினைவேந்தல் பிரெஞ்சுக்காரர்களின் பாதுகாப்பு சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக போராட்டத்திற்கு அடிபணியக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது என்றும் குடியரசுத் தலைவர் எடுத்துக் கூறினார். எமனுவல் மேக்ரோ ஒற்றுமைக்கு உறுதியளித்தார். இது பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து எழுந்த வலுவான கோரிக்கையாக உள்ளது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக அவர் கூறியிருக்கிறார். தைரியமாக இருக்க வேண்டும், வழக்கமான பாதைகளை தவிர்த்து தீர்க்கமான முடிவுகளை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவரது 8 ஆண்டுகால ஆட்சியில் 6வது தடவையாக புதிய அமைச்சரவையை குடியரசுத் தலைவர் மாளிகை எலிசேயில் ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை அன்று சந்தித்துள்ளார். தற்பொழுது அமைந்துள்ள அமைச்சரவையில் முன்னாள் பிரதமர்கள் 2 அமைச்சர் பதவிகளை அலங்கரிக்கின்றார்கள். மனுவல் வால்ஸ், எலிசபெத் போன் ஆகியோர் அமைச்சர்களாகியுள்ளனர். பிரதமர் பிரான்சுவா பேய்ரூ தலைமையிலான அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுடன் பல விட்டுக்கொடுப்புகளுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிஷேல் பேர்னியே தலைமையிலான அரசாங்கம் கவிழ்ப்புக்கு உள்ளானது போல் அல்லாமல்
ஒரு திடமான அரசாங்கமாக அமைய பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் 1962க்கு பின்னர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தலைமையிலான அரசாங்கமே ஆட்சி கவிழ்ப்புக்கு உள்ளானது. குடியரசுத் தலைவரின் தவறான முடிவுகளுக்காக அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் இப்பொழுது வலுவாக எழுந்திருக்கின்றன. ஆனால் இந்த புதிய அரசாங்கத்தை கவனமாக கையாண்டு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்டுள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. எங்களுடைய தேசத்தின் குயில் கில்மிசா அவர்கள் இப்பொழுது என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார். ஜெர்மனிய மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்றார். வருகின்ற மாதம், அதாவது தை மாதம் 5ஆம் திகதி பிரான்ஸ் மண்ணிலே மிக பிரமாண்டமாக ஒரு இசை நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு காத்திருக்கின்றார். இவரோடு ஈழத்தின் பிரசித்தம் பெற்ற பல கலைஞர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். லா ஷப்பல் வர்த்தக பெருந்தகைகள் பெருமையோடு நடாத்துகின்ற இசை மாலை பொழுது என்கின்ற அந்த இசை நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார். மெக்ஸ்டோமி மண்டபத்திலே இடம்பெறுகின்றது. எப்படி நீங்கள் வருகின்றீர்கள் தான்? எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வரேன். நான் ஜெர்மனி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப குளிராகவும் இருக்குது. அண்ட் நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வரப்பேன். ஜெர்மனியை விட ஃப்ரான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் என்னோட சொந்தங்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மறுபடியும் வந்து எல்லாரும் வாங்க, ஸோ மறக்கா வந்துடுங்க. தேங்க்யூ. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஈழத்து குயில் அங்கே வருகின்றார். அவரை வரவேற்க நாங்கள் எல்லோரும் தயாராகவும் லா ஷப்பல் அருகில் அமைந்திருக்கக்கூடிய மெக்ஸ்டோமி மண்டபத்திலே தை மாதம் 5ஆம் திகதி இடம்பெறுகின்றது இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு அனைவரும் வருகை தந்து ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டு நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். வாடிக்கையாளர்களே, அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா? இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சில்க் நிறுவனம் அப்பா சிவனை நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன. 200-250 யூரோ பெறுமதியான சேலைகள் எல்லாம் 100 யூரோவுக்கு விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. 45 யூரோ பெறுமதியான சுடிதார்கள் எல்லாம் 20 யூரோ 15 யூரோ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம். மிக அழகான லெஹங்காக்கள் எல்லாம் 20 யூரோவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன. பெண்களுக்கான டொப் வகைகள் 5 யூரோவிலிருந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்திருக்கின்றோம். உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை சில்க்ஸ் லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. பிரான்சில் செயற்கை நுண்ணறிவு
AI உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தை முன்னணி AI கண்டமாக மாற்ற திட்டமிடப்படுகிறது. பிரிட்டன், தென்கொரியா ஆகிய நாடுகள் AI பற்றிய முதல் நிகழ்வுகளை நடத்திய பின்னர் பிரான்சில் AI அதிரடி உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. நாடுகளின் தலைவர்கள், சர்வதேச நிறுவனங்கள், வணிக மையங்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. இந்த மாநாடு பிப்ரவரி 10, 11 தேதிகளில் பிரான்சில் நடைபெற இருக்கிறது. பிரான்சில் AI அதிரடி உச்சி மாநாடு பற்றிய செய்தி ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. இந்த மாநாடு அடிப்படை மதிப்புகளுக்கான மரியாதையை உறுதி செய்வதையும் AI அமைப்புகளில் அதிக நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பொது நலனுக்காக AI துறையானது சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் விளைவுகளை உறுதி செய்வதை இந்த மாநாட்டு நிகழ்வுகள் நோக்கமாக கொண்டுள்ளன. பிரெஞ்சு உச்சி மாநாட்டில் முக்கிய விடயங்கள் நிறைவேற்றப்படவும் உள்ளன. AI திறன் மேம்பாட்டுக்கான உலகளாவிய தளத்தை தொடங்குதல், நிலையான AIக்கான தகவல் தரநிலைகள் மற்றும் முதலீட்டு தூண்டுதல், அத்துடன் தற்போதுள்ள அனைத்து உலகளாவிய இருதரப்பு முயற்சிகளுக்கும் தெளிவுபடுத்துதல் ஆகியவை அடங்குகின்றன. கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் AI சட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பின்னர் AI அலுவலகத்தை உருவாக்கி இயக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அலுவலகமானது ஐரோப்பா முழுவதும் AI நிபுணத்துவத்தின் மையமாக மாற வேண்டும், விதிகளை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். 2027 ஆண்டுக்குள் யாவும் முழுமையடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் சிறை கைதி ஒருவர் சிறைச்சாலையில் 5 பணியாளர்களை பணிய கைதிகளாக்கியுள்ளார். பிரான்சின் தால் சிறைச்சாலையிலேயே இந்த சம்பவம் ஜனவரி 3 தேதி வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்ந்துள்ளது. சிறைச்சாலையில் கடமையில் இறந்த 4 மருத்துவ தாதிகள், ஒரு காவலர் உட்பட 5 பேரை கைதி ஒருவர் பணிய கைதிகளாக்கி தடுத்து வைத்திருந்தார். சிறைச்சாலையில் தயாரிக்கப்பட்டது அல்லது வெளியில் இருந்து உறவினர்களால் கொண்டுவரப்பட்ட ஆயுதத்தின் மூலம் இந்த 5 பேரையும் கைதி பயமுறுத்தி பணிய கைதிகளாக்கியிருந்தார். இந்த தகவலை சிறைச்சாலை வட்டாரம் வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலை நிர்வாகம் குறித்த கைதியோடு 5 மணி நேரம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டு பணிய கைதிகளை மீட்டிருக்கிறார்கள். பின்னர் கைதி இந்த சம்பவத்தை சாதுரியமாக கையாண்ட சிறைச்சாலை நிர்வாகிகளுக்கு பிரான்ஸ் நீதி அமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் நன்றி தெரிவித்திருக்கிறார். 37 வயதான இந்த கைதி 2031 ஆண்டில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளவர். அவர் மனநல கோளாறு உடையவர் எனவும் சிறைச்சாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த கைதுக்குரியவர் துப்பாக்கி முனையில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட குற்றச் செயலுக்காக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூல் ஆஃப் ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ சிரியாவில் ரசாயன ஆயுதங்களை அழிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை அன்று இந்த கோரிக்கையை அவர் பிறப்பித்துள்ளார். புதிய சிரிய அதிகாரிகளிடம் ஆயுத தாக்குதலை அழிப்பதற்காக ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்புக்கு தாமதமின்றி மேல்முறையீடு செய்யும்படியும் அவர் கேட்டிருக்கிறார். சிரியாவின் புதிய தலைவரான அகமத் அல் சாஹேலுடன்
பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பரோ, ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் அன்னலெனா பெர்பாக் ஆகியோர் டமாஸ்கஸில் சந்திப்பை நடத்தியுள்ளனர். ஜனாதிபதி பசார் அல் அசாத் தப்பிச் சென்ற பின்னர் டிசம்பர் 8ஆம் திகதி அதிகாரத்தை கைப்பற்றிய அகமத் அல் சாரேக் மற்றும் பெரும் மேற்கத்திய சக்திகளின் அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் சந்திப்பு இதுவாகும். பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பரோ, அசாத் ஆட்சியால் கட்டமைக்கப்பட்ட இரசாயன ஆயுதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை விவசாயிகளின் தொழிற்சங்கங்களை சந்திக்க உள்ளார். விவசாயிகளின் கோபம் போராட்டம் மீண்டும் துவங்க உள்ளது. பிரான்சுவா பெய்ரோவுடனான விரைவான சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கும் கிராமப்புற ஒருங்கிணைப்பு ஞாயிற்றுக்கிழமை உளவு இயந்திரங்கள் மூலம் இல் து பிரான்ஸை அடைய தயாராகிறது. பிரான்சுவா பெய்ரோ வரும் நாட்களில் விவசாயிகள் சங்கங்களை சந்திக்கிறார். ஜனவரி 13 திங்கட்கிழமை பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ விவசாயிகள் கூட்டமைப்பு, கிராமப்புற ஒருங்கிணைப்பு, FNSEA இளம் விவசாயிகளின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பை மேற்கொள்ள உள்ளார். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் டிசம்பர் 18 அன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் சார்க்கோசிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காலில் எலக்ட்ரானிக் வளையல் அணியப்பட்டு வீட்டு சிறையில் உள்ளார். இவ்வாறு தண்டனை பெற்ற முதலாவது பிரான்சு குடியரசுத் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி என்பது குறிப்பிடத்தக்கது. 2007ஆம் ஆண்டில் முஅம்மர் கடாஃபியின் லிபிய ஆட்சியால் 2007இல் சார்க்கோசி வெற்றி பெற்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு சட்டவிரோதமாக நிதியுதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் வழக்கு விசாரணை 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெறும். 2025ஆம் ஆண்டில் இவருக்கான வழக்கில் 6 மாதங்கள் உட்பட 1 வருட சிறை தண்டனைக்கு எதிராக சார்க்கோசியின் மேன் முறையீட்டின் மீது கசேஷன் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டியிருக்கிறது. இந்த தீர்ப்பு எப்பொழுது வெளிவரும் என்பது தொடர்பாக எந்த அறிவித்தலும் வெளியாகவில்லை. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.